நாளை ஆரம்பமாகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை 4,51,463 ஆகும். இவர்களில் 3,82,249 பரீட்சார்த்திகள் பாடசாலை ரீதியிலான பரீட்சார்த்திகள் ஆவர். நாடளாவிய ரீதியில் உள்ள 3,545 பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெற உள்ளன. பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் யாவை? இந்த வருடம் பரீட்சை நேர அட்டவணையில் விசேட கவனம் செலுத்துமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லீனகி பரீட்சார்த்திகளுக்கு அறிவித்துள்ளார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் பாடங்கள் ஒழுங்குபடுத்தலில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கான காரணமாகும். பரீட்சை ஆரம்பமாவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாக தங்களின் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு வருவது கட்டாயம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் ஃபேஸ்புக் பக்கத்திலும் காட்டப்பட்டுள்ள பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட நேர அட்டவணையை மட்டுமே மாணவர்கள் பயன்படுத்துமாறு நான் நினைவூட்டுகின்றேன். உங்கள் அனுமதி அட்டையில் குறிப்பிட்டுள்ளபடி நேர அட்டவணையை பயன்படுத்தவும். குறிப்பாக 5வது, 6வது, 7வது மற்றும் 8வது நாட்களில் நடைபெறும் பரீட்சைகள் கடந்த ஆண்டுகளை விட மாறுபட்ட முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. காலையில் பரீட்சைகள் 8:30க்கு ஆரம்பமாகும், பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பமாகும். எனவே விண்ணப்பதாரர்கள் காலை 7:30க்கு முன்னர் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு செல்ல வேண்டும். அதேபோன்று மதியம் 12:30க்கும் பரீட்சை மண்டபங்களுக்கு வர வேண்டும். இந்த பரீட்சைக்கான ஆடடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் யாவை? தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஆகியவற்றை பரீட்சைக்கான அடையாள ஆவணங்களாக பயன்படுத்த முடியும். அடையாள ஆவணத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து செல்வது கட்டாயமாகும். பரீட்சார்த்திகள் அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரங்களாக தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை நாங்கள் அங்கீகரித்திருக்கிறோம். இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினாலே ஒரு பரீட்சார்த்தி இவை தவிர்ந்த வேறு ஏதேனும் ஆளடையாள பத்திரம் ஒன்றை சமர்ப்பிப்பாரேயானால் அவர் மேற்குறித்த அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்கும் வரையிலே அவருடைய பெறுபேறுகள் வெளியிடப்பட மாட்டாது என்பது தொடர்பிலும் நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை காரணமாக மேற்சொன்ன ஆளடையாள பத்திரங்களுள் ஏதேனும் ஒன்றை தவிர்த்து வேறு ஏதேனும் ஆளடையாள பத்திரத்தை சமர்ப்பித்த பரீட்சார்த்திகள் பெறுபேறுகள் வெளியிடப்படுவதற்கு முன்பதாக அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரம் ஒன்றை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். சில பொருட்களை பரீட்சை நிலையங்களுக்கு எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசி, ப்ளூடூத் கருவிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், டிபிக்ஸ் ஆகியன பரீட்சை நிலையங்களுக்கு எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விடைத்தாளிலும் சுட்டெண்ணினை தெளிவாக எழுத வேண்டும். தெளிவான கையெழுத்தில் விடைகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏதேனும் விடைகள் பிழையாக எழுதப்பட்டால் அதனை ஒரு கோட்டால் வெட்டி மீண்டும் விடையை தெளிவாக எழுத வேண்டும். மழை அல்லது அனர்த்தம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியன எங்களுடன் இணைந்துள்ளன. மேலும் வானிலை நிலைமைகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து வழங்குவதன் மூலம் இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவை வழங்க தயாராக உள்ளன. அவசர வைத்திய சிகிச்சையை வழங்க சுகாதார அமைச்சு தயாராக உள்ளது. பரீட்சை நடைபெறும் அனைத்து நாட்களிலும் தடையற்ற மின்சாரம் வழங்க இலங்கை மின்சார சபை தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. போலீசார் மற்றும் முப்படையினரும் அவர்களுடன் தொடர்பில் உள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைக்களம் பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு விசேட போக்குவரத்து வசதிகளை வழங்க தயாராகி வருகின்றன. பரீட்சை மத்திய நிலையங்களை அண்மித்து விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லையெனில் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும்? எவரேனும் ஒரு நபர் தன்னை அடையாளப்படுத்துவதற்கான அடையாள பத்திரம் இல்லாவிட்டால் பாடசாலை மூலம் தோற்றும் பரீட்சார்த்திகள் 2 நிலப்படங்களை பாடசாலை அதிபரின் கையொப்புடன் உறுதிப்படுத்த வேண்டும். அதேபோன்று தனிப்பட்ட பரீட்சார்த்தியாயின் 2 நிலப்படங்களிலும் கிராம சேவகரின் அத்தாட்சி சான்றிதழ் காணப்பட வேண்டும். தற்காலிக அடையாள அட்டையாக அதனை பயன்படுத்த முடியும். எனினும் பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடும் போது அவர்கள் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு அவர்களின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே பெறுபேறுகள் வெளியிடப்படும் என்பதை நினைவு.